ரெண்டும் சேர்த்து எவ்வளவு? ரெண்டு சேர்த்து அது எவ்வளவு தம்பி? அது 28, இது 31. 25, 31, 28. இது 28. அந்த சைடு இருக்கிறது. ஆமா. இந்த சைடு இருக்கிறது 31. 31. எங்க போகுது இவ்வளவு பெரிய கடை? கோயிலுக்கு போகுது. புதியமுத்தூர் கோயில் கூட. ஆமா, கோயில் கூட. ஆமா. ரைட். சூப்பரா இருக்கு. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல பெரிய பெரிய கடாவா பிடிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து வரோம்ல. என்ன தேவைக்காக கடா பிடிச்சிருக்கீங்க? புளியம்பட்டி கோயில்ல வந்து பாப்பாக்கு மொட்டை போட்டு அசனம் கொடுப்போம். சரி. போன வருஷமும் வந்தீங்கல்ல? ஆமா, போன வருஷம் வந்தோம். சரி, இந்த வருஷம் எத்தனை கடா கொண்டு போறீங்க? இந்த வருஷம் 3 கடா கொண்டு போறோம். இங்க ஒரு கடா பிடிச்சிருக்கோம். ஆல்ரெடி தூத்துக்குடியில 2 கடா பிடிச்சாச்சு. சரி, இது எப்படி பார்த்து வாங்குனீங்க? என்ன விலை சொன்னாங்க? இது 18,000 சொன்னாங்க. சரி. நம்ம இப்போ 14,000 ரூபாய்க்கு பேசி வாங்கியிருக்கு. 14,000 ரூபாய். ஆமா. இட மதிப்புலாம் பாத்துருக்கீங்களா? பாத்தீங்களா? இட மதிப்பு அப்ராக்சிமேட்டா ஒரு 17 கிலோ இருக்கும். நம்ம தூக்கி பார்த்ததுல இட மதிப்பு ஓரளவு கணிச்சிட்டீங்க. கணிச்சது. நீங்களே சந்தையில வந்து வாங்கிட்டீங்களா இல்ல புரோக்கர் வச்சு வாங்குனீங்களா? இல்ல, நானே வாங்கி. திருப்திகரமா முடிஞ்சதா? ஆமா, திருப்திகரமா முடிஞ்சது. மல்லு கட்டினாங்க 15 ரூபாய்க்கு தான் கொடுப்பண்டு. நம்ம எல்லாம் பார்த்து சரி 14 ரூபாய். தூத்துக்குடி ஆடு 2 குட்டி வாங்கியிருக்கீங்க. 2 பொட்டையா கடாவா தெரியல. 2 குட்டி வாங்கியாச்சு. அவங்க சார் வாங்கிட்டு போனாங்க. நான் சரி. ஆடு வளர்ப்புல என்ன லாபம்? நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு போறேன். சரி. ஏன் ஆடு வளர்க்கணும்னு ஒரு பிரியம் உங்களுக்கு? எனக்கு எங்க பைபிள்ல உள்ளபடி எனக்கு ஆடு வளர்க்கறதுன்னு ஒரு ஆசை. அப்படி என்ன சொல்லிருக்காங்க? பைபிள்ல இருக்கு. ஆடுகளை வளர்த்தா அதுல ஆசீர்வாதம் இருக்குன்னு இருக்கு. ஓஹோ. பெருகும் பள்ளி பெருகும் அப்படின்னு. பெருகும். சரி. அந்த வச்சு சரி ஏசப்பா பிடிச்சது நம்ம வீட்டுல வளர்ப்போம்னு ஒரு ஆசை. சரி. ரெண்டு எவ்வளவு சொன்னாங்க? 7,000 ரூபாய். ரெண்டும் சேர்த்து 7,000 ரூபாய். குறைக்க முடிஞ்சது விலை தெரியல. அது எவ்வளவு சொன்னாங்க என்னன்னு தெரியாது. எங்க சார் வாங்கி ஆண்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல டாப்பான ஒரு கிடாங்க. நல்ல உயரம், நல்ல நீளம். கலர்லாம் என்ன கலர்ல? இது கரும்பூர்ண்ணே. கரும்பூர். இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடா இருக்கும்? 2 வருஷம் ஆச்சுண்ணே. பல்லு 6 பல்லு. நல்ல ஒரு ஆள் உயரம் இருக்கு. என்ன எத்தனை அடி உயரம் இருக்கும்? அதெல்லாம் காலை எக்கு போட்டா உங்க உயரத்துக்கு மேல போயிருமே. 7, 8 அடி இருக்கும். 7, 8 அடி இருக்குங்க. அது கால் எக்கு போட்டுச்சுன்னா 7, 8 அடிக்கு மேல போயிரும். என்ன விலை சொல்றீங்க? 37 ரூபா சொல்லுங்க. 37 சொல்ற விலை. கேள்வி எவ்வளவு வரைக்கும் வந்திருக்கு? 32 ரூபா வரைக்கும். 32,500. 32,500 வரைக்கும் வந்துட்டு 37 சொல்றீங்க. ஓரளவு நெருக்கி வந்துட்டா வரலையா? 34, 30 விட்டுருவோம். 34ன்னா கையில கொடுத்துடலாம். இட மதிப்பு என்னன்னு இருக்கும்? 40 கிலோ இருக்குங்க. 40 கிலோ இருக்குங்க. அட்டகாசமான கடா. விலை இன்னும் தீரல. பக்கத்துல சூப்பர் 2 அருமையான கடா. நல்ல காயடிச்ச கடா. நல்ல உயரமா இருக்க. ஒரு 2 வருஷத்துக்கு கடா இருக்குமா? ஆமா, 2 வருஷத்துக்கு கடா. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? பேசுங்க. ஆமா, மைக் அவரு வச்சிருக்காரு. நீங்க பேசுங்க. 25 ரூபா சொன்னாங்க. சரி. ஒண்ணா? ஆமா. ஒரு கடா 25 ரூபா சொன்னதை எவ்வளவு கேட்டு வாங்கினீங்க? 22. 22. 25 ரூபா சொன்னதை 22 ரூபா. 3000 ரூபா ஒரு கடாக்கு குறைச்சிருக்கீங்க. போனே அப்படியே சொல்லி போகுது. இட மதிப்புலாம் என்ன வரும் ஒரு கடா? அதெல்லாம் தெரியல. ரெண்டும் சேர்த்து 12,000 ரூபா. 2 கடாவா? 2 கடானே. முதல்ல எவ்வளவு சொன்னாங்க? 13 சொல்லி குட்டிக்கு 500 ரூபா குறைச்சி 12,000 ரூபா. குட்டிகள் வரத்து எப்படி இருக்கு? நீங்க நல்லா இருக்கா? மொத்தமா சூப்பர் உருப்படியா பிடிச்சிருக்காங்க. சந்தைக்கு வந்ததுல டாப் குவாலிட்டி ஆட பூரா தூக்கிட்டாங்க. மொத்தம் எவ்வளவு? 1,25. மொத்தம் 1,25,000. எத்தனை ஆடு, எத்தனை குட்டி? 7 குட்டினே. 7 குட்டி. 4 ஆடு. சந்தையில வந்தது டாப் குட்டியை பூரா பிடிச்சு தூக்கிட்டீங்க. சூப்பர் ஆடு தான். என்ன மொத்தமா பிடிச்சிருக்கீங்களே? வளர்க்கதானே. வளர்க்குறதுக்குன்னு எல்லாரும் 1, 2 சேர்ப்பாங்க. மொத்தமா அடிச்சாச்சு. பண்ண எதுவும் ரெடி பண்ணி போட்டாச்சா? அப்படி இல்ல, ரெடி பண்ணிக்கிட்டே இருக்க. என்ன ஆடு வளர்ப்புல என்ன லாபம்னு இப்படி மொத்தமா போட்டு வாங்கி? லாபம் இருக்குன்னு வளர்க்கும். என்ன ஒரு கணக்கு வச்சிருப்பீங்களா? குட்டியில எடுத்துக்கலாம். குட்டி கிடக்கலாம். நல்ல கடை. இதுல இருந்து குட்டிகள் எடுத்துக்கலாம். பூரா கடை குட்டியில இல்ல ஆடு வாங்குறதே தனித்துவமா செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா? என்ன பண்ணி தான் எடுத்திருக்கு. நம்மகிட்ட இருக்கிறது வேற யார்ட்டையும் இருக்க கூடாதுன்ற மாதிரி இருக்கு. அப்படியேதான். இதெல்லாம் எல்லாம் மொத்தமா ஒரே ஆள்கிட்ட பிடிச்சிட்டீங்களா? ஒரே ஆள்கிட்ட பிடிச்சாச்சு. சூப்பர். எந்த ஊர்ல போகுது? வேலைத்திட்டா போறேன். ஐயா, இன்னைக்கு எப்படி இருக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? பரவாயில்லையா? பரவாயில்லன்னு ஆடுகள் வரத்து, விற்பனை, வாங்குறவங்க வர்றது பரவாயில்ல, எல்லாம் பரவாயில்ல. ஆமா. நீங்க இன்னைக்கு குட்டிகள் கொண்டு வந்தீங்களா? குட்டியை கொண்டு வந்து வாங்கணும். வாங்கிருக்கீங்க நீங்க? ஆமா. சரி, நீங்க வாங்குறத பத்தி சொல்லுங்களேன். ஒரு பெரிய ஒரு குடும்பத்தையே வாங்கியிருந்த மாதிரி இருக்க. ஆமா. எத்தனை நிறைய குட்டிகள் இருந்த மாதிரி இருக்கு? 6 குட்டி. ஆமா. 3 குட்டி 11 ரூபா. சரி. ஆடு மாதிரியும் 17 ரூபா. 3 குட்டியும் 11 ரூபா. அந்த 3. ஆமா. ஆடும் ஒரு குட்டியும் 2 குட்டி. 2 குட்டி. ஆமா. அது எவ்வளவு? 17. எப்படி இருக்கு விலைவாசி எல்லாம்? பரவாயில்ல. சூப்பரா இருக்கா? ஒத்தமரப்பமா இருக்கு. ஆனா உங்களுக்கா? குறுக்குச்சாலையில இருந்து எத்தனை கடா இன்னைக்கு பிளானு? 2 கடா. சந்தையிலே நல்ல உயரமான கடா, பெரிய கடாவை பார்த்து பிடிச்சிருக்கீங்களா? குற்றாலம் டூர் போறோம், அதுக்காக வாங்கிருக்கோம்.
எத்தனை பேரு? அது 40 பேருக்கு மேல போறோம். 40 பேருக்கு ஒரு பெரிய கிடா ஒண்ணு பிடிச்சிருக்காங்க. அட்டகாசமா இருக்கு. ரெண்டு கிடா. இட மதிப்பு என்ன பாத்தீங்க? அதெல்லாம் தெரியாது. ஆ, ஒரு ஆளை வச்சு வாங்கியாச்சு. பிடிச்சிருக்கு, வாங்கியாச்சு. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கேட்டீங்க? எப்படி முடிஞ்சது? எவ்வளவு நேரம் ஆச்சு? அது 24. 24,000. 12. 24, 12. ஆமா. ஏதோ விலைகளை குறைக்க முடிஞ்சதா? எப்படி குறைச்சுதான். அது சும்மா பசங்களை வருஷம் போவோம். ஆ. அந்த கூட்டு போற அண்ணா அந்த இருக்காருல்ல, யார்? அவருதானா? வெள்ளக்கல டிஷர்ட் இருக்காங்கல்ல, எங்க அவங்கதான். புதியமுத்தூர் தானா? லோக்கல்ல கோயில் கூட நடக்க நிறைய கிடாக்கள் வந்திருக்கா? எப்படி நிறைய இருக்கு. நிறைய வந்திருக்கு. இது எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? 11 ரூபாய் 9 ரூபாய் வாங்கிருக்கு. 11 சொன்னதா 9. இது சென்னையா இருக்கா? எப்படி சென்னை? பல்லுலாம் எப்படி இருக்கு? 2 பல்லு சென்னை. என்ன தேவைக்காக? வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்குன்னா ஒரே ஆடு வாங்கிருக்கீங்க? சரி, இதை வாங்கிட்டு போய் குட்டி போட்டு பெருக்கலாம்னு வைக்கீங்க. சரி, இந்த கிடா குட்டி வாங்குறதுக்கும் இந்த மாதிரி தாயாடு வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன பண்ணாலும் 6 மாசம் குட்டி போட்டுரும். சரி, லாபம் தான். லாபம் தான். கிடா வாங்கினா லாபம் தான். லாபம் தான். என்ன வாங்க? மேல பாண்டியாபுரம் ஒரே ஒரு கிடா. ஒரே கடை தான். காய் அடிச்ச கிடாவா? காய் அடிக்காத? கடை காய் அடிச்சது. என்ன விலை சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 22 ரூபா சொன்னாங்க. சரி, 20,000 ஆயிருக்கு. 20,000. விலை நீங்க எதிர்பார்த்ததுக்கும் வாங்கினதுக்கும் எப்படி இருக்கு? விலை கொஞ்சம் அதிகம் தான். இன்னைக்கு கடை கோயில் கடை கிடைக்க முடியல. கிடைக்க மாட்டேங்குது. 1000 ரூபா கூட இருக்குமா? ஆமா, 1000 ரூபா கூட தான். 1000 ரூபா கூட தான். எப்படி பார்த்து வாங்குனீங்க? கோயிலுக்கு வாங்குறது அது நல்லா பார்த்து வைங்க. கலர் கருப்பு அந்த மாதிரி கலர் சென்டிமெண்டா இந்த பாப்பாங்க. கலர் வேணும் தான் பிடிக்கும் ஆயிருக்கும். இந்த மாதிரி கலர் தான் வேணும்னே. பல்லுலாம் எத்தனை? 2. பல்லு கிடையாது, போடல. பல்லு போடாத கடா. 20,000. ஆனா எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரங்கள்லாம்? நிலவரம் இன்னைக்கு பரவாயில்லாம இருக்கு. பரவாயில்லாமன்னா விலை பரவாயில்லையா? வாங்குறவங்களுக்கா விக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல, விற்கிறதும் பரவாயில்லாம விற்கும். பரவாயில்லாம இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆடுகள் கொண்டு வந்தீங்க? நான் ஒரு 10 ரூபாய் கொண்டு வந்தேன். கொண்டு வந்தீங்க, வித்தாச்சா? அப்படி வந்து வித்துட்டேன். அப்போ இன்னைக்கு உங்களுக்கு இதுதான். 2 குட்டி ஆடு. 2 குட்டி என்ன குட்டினா? ஒரு கிடா ஒரு பொட்டை. ஒரு கிடா ஒரு பொட்டை. ஒரு 2 மாசம் இல்ல 3 மாசம் இருக்குமா குட்டி போட்டு? நல்லா இருக்கும். பல்லு எல்லாம் எப்படி இருக்குண்ணே? 4 பல்லு ஆடு. பல்லு 4 பல்லு ஆடு. 2 குட்டி, ஒரு கிடா ஒரு பொட்டை. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? எப்படி கேட்டு வாங்கிருக்கீங்க? 20 ரூபா சொன்னாங்க, 17 ரூபா முடிச்சோம். 17னா என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க? ஆடு எவ்வளவு, குட்டி எவ்வளவு? குட்டி 10, 5. சரி, ஆடு 7. ஆடு 7, குட்டி 10. இந்த மாதிரி 2 குட்டி ஆடு வாங்குறதுல நமக்கு என்ன ஒரு லாபம் இருக்கு? வீட்டுக்குள்ள வளர்க்குதான். இல்ல அதுல போட்ட காசை எடுக்கணும்னா ஏதாச்சும் ஒரு யோசனை வச்சிருப்பீங்களா? ஆமா. எவ்வளவு நாள் ஆகும்? ஒரு 6 மாசம். 6 மாசம். 6 மாசம்னா என்ன கணக்கு? குட்டியை வித்துடலாம். வித்தா நமக்கு போட்ட காசு ஓரளவு எடுத்துடலாம். இது கலர் என்ன கலரியா வரும்? இது பிள்ளப்போர் கலர். காயடிச்ச கிடாவா? கோயிலுக்கா? எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க 18 ரூபா சொன்னாங்க. சரி, 15,500. 15,500 ரூபா. எப்படி விலை குறைக்க முடியுது சந்தையில? குறைக்க மாட்டாங்கல்ல. நாங்க இல்ல, நீங்க ஒரு மதிப்புல தானே கேட்பீங்க, சும்மா கேட்க மாட்டீங்களா? வரும். 1000 ரூபா கிரையம் தானே. கொடுக்க மாட்டேங்காங்க. உங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னு தெரிஞ்சு போயிருதுண்ணே. நமக்கு நேரம் என்ன விலைக்கு முடிஞ்சது? கருப்பு 15. கருப்புக்குன்னு தனி விலையாப்போம். ஆமா, கருப்புக்கு 1000 ரூபா கூட வரும். ஆமா, 15,500 கருப்பு. வெள்ளை 14. கோயிலுக்கா? எப்படி? கோயிலுக்கு தான். கோயிலுக்குன்னா எங்க வீட்டுல உள்ள வீட்டு ஃபங்க்ஷனுக்கு. வீட்டு ஃபங்க்ஷனுக்குண்ணா? ஆமா. எதிர்பார்த்த மாதிரி கிடா கிடைச்சதா? ஆமா, கண்டிப்பா. விலை மட்டும் அமையல எதிர்பார்த்த மாதிரி. கோயில் கூட சீசனுங்க விலை கொஞ்சம் கூட தான் இருக்கு. கூடத்தான். 12,200 கன்னி கிடா, காயடிச்ச கிடா. எல்லாமே இன்னைக்கு ஃபுல்லா கிடா தான் வருது. இங்க உள்ளூர் கோயில் கூடயா? இல்ல மேலமருத்தூர் கோயில் கூட எல்லாரும் கிடா தான் வாங்குறாங்க. ஏகப்பட்ட கிடா போகுமே என்ன கோயிலுக்கு? சரியான ரேட்டு. இல்ல கிடாக்கு கோயில்ல எவ்வளவு கிடா வரும்? 50 கடை வரும். 50 கிடா வரும்னா எல்லாரும் இன்னைக்கு போட்டி போட்டு கிடா தான் வாங்கிட்டு இருக்காங்க. விலை ஏத்திடுவாங்களே. இன்னும் 10 ரூபாய் கடை 12 ரூபாய்க்கு வாங்குறோம். 8 ரூபா சொன்னா 7,500 வாங்கிருக்க. 8 ரூபா சொன்னதை 7,500. வெறும் 500 ரூபா தான் குறைக்க முடிஞ்சது. 2 கடா குட்டியா? 2 கடா குட்டி. எந்த ஊருக்கு போகுது? குளத்தூர் போகுது. குளத்தூர். அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்களா? ஏற்கனவே அங்க ஒரு சந்தை உண்டு. எங்க சந்தை உண்டு? குளத்தூரா கைத்தாரா? எங்க தூத்துக்குடி விளாத்திக்குளம் பக்கம். விளாத்திக்குளம் பக்கம். அங்கிட்டு சந்தை கிடையாது. நாலாவரம் சந்தை அங்க இல்ல. கிடையாதுண்ணே. நாலாறு இருக்கு. நாங்க அங்க போக மாட்டோம். ரைட். நீங்க வாங்கின கடாவை பத்தி சொல்லுங்க. என்னண்ணே? எப்படிப்பட்ட கடா? எப்படி எதிர்பார்த்து வந்தீங்க? கடா வாங்கணும், கோயில் கூட கடா வாங்கணும் வந்தோம். சரி, வாங்கியாச்சு. என்ன ரேட் சொன்னாங்க? எப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்து வந்தீங்க? 16 ரூபா சொன்னாங்க. 14 ரூபாய்க்கு வாங்கணும். 16 சொன்னதை 2000 ரூபா குறைச்சி 14,000 ரூபா. 14,000 ரூபா. பல்லு
பல்லு பாக்கலையா? பல்லு பார்க்கல. ஒரு வாரம் ரெண்டு பல்லு. பல்லு ரெண்டே பல்லு. ரெண்டே பல்லு 14,000 ரூபாய். இட மதிப்பு எதுவும் பாத்தீங்களா? என்ன மதிப்புல வாங்குனீங்க? எங்களுக்கு பிடிச்சது வாங்கணும். பிடிச்சது வாங்கியாச்சு. ஒரே ஒரு பால்குடி குட்டி. கெடா குட்டியா? கெடா குட்டி ஒரு குட்டி வாங்கிருக்கீங்க. இது என்ன தேவைக்காக பால்குடி குட்டி வாங்குறீங்க? மாட்டுல பால் இருக்கா? இல்ல மாட்டுக்காரங்க நிறைய பேர் இப்படிதான் செய்யறாங்க. அது என்ன லாபம் எனக்கு சொல்லுங்க. நான் வளர்த்த துட்டு தான். வளர்த்தா துட்டுனா உங்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். அது இடையில இந்த குட்டியில வேற வாங்குறீங்க. அதாங்க. சும்மா ஒரு மாடு தான் இருக்கு வீட்டுல. சரி, அதுல உள்ள மிச்ச பாலை கொடுத்தா இது பண்ணிக்கலாம். இந்த குட்டி எப்போ விப்பீங்க? இது இந்த குட்டியில என்ன லாபம் கிடைக்கும்? இது ஒரு 6 மாசம் ஆகும் விக்கிறதுக்கு. சரி, இப்ப 6 மாசம் கழிச்சு வித்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 6 மாசம் கழிச்சு ஒரு 10-12 ரூபாய்க்கு போகும். இப்ப வாங்குனது 2,000 ரூபாய். நீங்க எப்படி சந்தை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்கு? ஆடுகள் வரது, குட்டிகள் வரது, விற்பனை? ஆடுலாம் நிறைய வந்திருக்கு. விற்பனை எப்படி இருக்கு? விற்பனை சுமாரா தான் இருக்கு. உங்களுக்கா எல்லாத்துக்குமேவா? எல்லாத்துக்குமே சுமாரா தான் இருக்கு. சந்தைக்கு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்காங்க. விற்பனை இல்ல. 2 கிடா. ஆமா, விற்பனை இல்ல. விற்பனை இல்லாம போகுது. என்ன விலைன்னு சொன்னீங்க? 40? அது 40, 32 சொல்லியிருக்காங்க. விற்பனை இல்ல. எதிர்பார்த்த விலை கிடைக்கல. என்ன வந்திருந்தா கொடுத்துருப்பிய? இது 35 வந்தா கொடுத்துருக்கலாம். அது 28 கொடுத்துருக்கலாம்.